ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி டுடே டாஸ்க்கு வந்து யாருக்கெல்லாம் ஓப்பன் ஆகுதோ அவங்களுக்கான டெமோ வீடியோ இது. இப்போ ஃபஸ்ட்டு எப்படி நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட எஸ்பியோட வெப்சைட் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து க்ரோம் பேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து நம்மளோட டாஸ்க் வந்து எதில் பண்ண போகிறோம் அப்படின்னா, அமேசான் பேஜ்லேருந்து தான் நம்ம வந்துட்டு காப்பி பண்ணி நம்ம இதில் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு க்ரோம் பேஜை ஓப்பன் பண்ணிக்கலாம். க்ரோம் பேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து க்ரோம் ப்ரௌசரில் வந்து பண்ணினா தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து நம்ம அமேசான் ஆப் வந்து நம்ம மொபைலில் வச்சுருப்போம். ஸோ அப்படி ஆப் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு டைரெக்டாக ஆப்பில் ஓப்பன் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு இப்போதைக்கு வந்து நீங்கள் அந்த ஆப்பை வந்துட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ க்ரோம் பேஜில் போய்ட்டு நம்ம நியூ பேஜ் கொடுத்துட்டு அதில் வந்து அமேசான் டைப் பண்ணுங்கள். amazon.in போட்டிங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்லேயே amazon.inன்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ பாருங்கள், இதை ஓப்பன் பண்ணுங்கள். பேஜ் ஓப்பன் ஆகிடும். அதுக்கு முன்னாடி நம்மளோட பேஜை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள் ஐடியை லாகின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நான் டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி கீழே மூவ் பண்ணிங்க அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன் வந்து டுடே டாஸ்க்குன்னு இருக்குது. டுடே டாஸ்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நீங்கள் வந்து க்ரோம் பேஜை ஓப்பன் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்துட்டு amazon.in வந்து நீங்கள் சர்ச் பண்ணணும். ஸோ பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா என்ன மாதிரி இப்போ நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு க்ரோம் பேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த க்ரோம் பேஜை ஓப்பன் பண்ணிப்போம். ஜஸ்ட் இப்படி மேலே மூவ் பண்ணிங்க அப்படின்னாக்கா நீங்கள் இங்கே எத்தனை டேப் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ அதில் வந்து நீங்கள் அந்த அமேசான் பேஜை எங்கே ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ அதை எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதில் வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட், உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் நீங்கள் ரெகுலராக வந்து அமேசானில் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த ஒரு ப்ராடக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஜஸ்ட்டு சும்மா ஒரு ஏர்பாட் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் வந்து அந்த ப்ராடக்டை சர்ச் பண்ணியோ இல்லை ஏதோ பிடிச்ச ப்ராடக்ட்டு முன்னாடி இருந்துச்சுன்னா ஏதோ ஒன்று டச் பண்ணுங்கள். இப்படி ப்ராடக்ட் ஓப்பன் ஆகணும். ஓப்பன் ஆச்சுன்னா மேலே அந்த நம்மளோட டேப் இருக்குது இல்லைங்களா, அதில் காமிக்கும் பாருங்கள், அதுதான் வந்து லிங்க்கு. இந்த லிங்க்கை தான் நம்ம வந்து காப்பி பண்ணணும். இப்படி வந்து டச் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு பேஜ் மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த லிங்க்கு பக்கத்தில் காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் பேக்கில் போங்க. அதே பேஜ் வந்துடும். இப்போ நம்மளோட வந்து எஸ்பிஓ பேஜ் இருக்குது இல்லைங்களா, அதை டச் பண்ணுங்கள். அதை வந்து இந்த டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம பேஜில் இந்த மாதிரி கீழே போனீங்க அப்படின்னாக்கா உங்கள் நேமு, உங்களோட ப்ரொஃபைல் ஐடியெலாம் இருக்கும். அதில் வந்து டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அமேசான் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அமேசானை போட்டுக்கோங்க. சூஸ் டைப், என்ன டைப் நம்ம வந்து இப்போ வெப்சைட்டில் பார்க்குறோம். ஸோ அதனால் வெப்சைட்டை சூஸ் பண்ணிக்கணும். வேறு எதையும் சூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து வெப்சைட் லிங்க்கில் தான் நம்ம இப்போதைக்கு ஒர்க் பண்ண சொல்லியிருக்காங்க. அமேசான் வந்து வெப்சைட் மூலமாக ஒர்க் பண்ண சொல்லியிருக்கிறதுனால ஸோ வெப்சைட்டை செலக்ட் பண்ணிக்கணும். அப்பப்போ நம்ம வந்து நம்ம நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லையா, அதுக்காக தான் இத்தனை ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வெவ்வேறு நம்ம வந்து ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு இப்படி நிறையா கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்காக தான் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வெப்சைட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் அங்கே காப்பி பண்ணிங்க இல்லையா, அந்த லிங்க்கை வந்து அந்த யூஆர்எல்னு இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நிறைய சர்ச் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி லிங்க்கெல்லாம் காப்பி பண்ணியிருக்கீங்க, ஷேர் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து நிறைய காப்பி பண்ணியிருப்பீங்க அப்படின்னாக்கா ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை 2 தடவை செக் பண்ணிவிட்டு இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா இங்கே வந்து டாஸ்க் கம்ப்ளீட்டட்னு சொல்லிட்டு வந்துடும். அவ்வளோதான். இப்போ இதில் வந்து நம்மளுக்கு 5 rupees தான் நம்மளுக்கு இப்போதைக்கு ஆட் ஆகும். இது வந்து டெமோ அப்படிங்கிறதுனால 5 rupees தான் ஆட் ஆகும். இந்த அமௌண்ட் உங்கள் வேலெட்டில் ஆட் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் போய்ட்டு பார்க்கலாம். திரும்ப உங்கள் டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணுங்கள். கீழே வந்து வேலெட் பாருங்கள், டாஸ்க் வேலெட். ஆல்ரெடி நம்ம எல்லாம் 0 பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் ஆட் ஆகிருக்கிறது தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் 0 பண்ணலை அப்படின்னா ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு வேலெட்டில் என்ன அமௌண்ட் இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த டாஸ்க்கெல்லாம் பண்ணுங்கள்.
சரிங்களா? அவ்வளோதான் டாஸ்க்கு. ஸோ நீங்கள் வந்து இன்றைக்கி 4th டேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்னிலேருந்து 3 days வரைக்கும் நீங்கள் இந்த டாஸ்க்கை 3 daysக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அது பண்ணினதுக்கப்புறம் ஆஃப்டர் 3 days அடுத்த டாஸ்க்கு உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டேட்லேயும் இப்போ நாளைக்கு 5th அந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா 5thலேருந்து 5th 6th 7th அந்த 3 daysக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடணும். ஸோ அதுக்கப்புறம் 7th அடுத்த டாஸ்க்கு ஓப்பன் ஆகும். ஒரு 20 days வரைக்கும் இதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பண்ணிவிடுங்க எல்லோரும். Thank you friends.